ஒரு அருமையான ஒரு செய்தியை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி செய்கிற போது உங்களுடைய ஆசீர்வாதம் என்ன என்கிறதான ஒரு முடிவுரையோடு கூட அந்த செய்தி அமைந்திருக்கிறதை நான் பார்த்தேன். கர்த்தருக்கு நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு விசேஷித்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறது. நான் கண்டு மகிழ்கிறேன். நீங்கள் அநேக நேரங்களிலே இந்த வசனத்தை படித்திருப்பீர்கள் அல்லது கேட்டிருப்பீர்கள். ஆனால் இது ஒரு வாக்குத்தத்தின் வார்த்தையா, ஆசீர்வாதத்தின் வார்த்தையா இது என்று அறியாமல் இருந்திருக்கலாம். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் விபிதமாய் சொல்லுகிறது, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைவான் என்று சொல்லவில்லை. அங்கே ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இங்கே 4 கருத்துக்கள் அடங்கிய ஆலோசனைகளையும் ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தத்தையும் அவர் கொடுத்திருக்கிறதை காண முடியும். 4 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கருத்தாய் அதை கவனித்தீர்களானால் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, பின்பற்றுகிறவன். இங்கே தேவனை பின்பற்றுவர்களுக்கு உரிய ஆசீர்வாதத்தை, தேவ ஆசீர்வாதத்தை தேவன் இங்கே வாக்குத்தத்தமாய் வைத்திருக்கிறார். பின்பற்றுகிறவர்கள் யார் என்றால், இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் உலகத்தார் அல்ல. உலகத்தை பின்பற்ற உங்கள் இருதயத்தை சாய்த்ததில்லை. இன்றைய உலகத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டுமானால், ஒருவேளை இன்றைக்கு எத்தனையோ விதமான கேளிக்கைகள் இருக்கிறது, உலகத்தினுடைய செயல்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் சென்று காலத்தையும் நேரத்தையும் உங்கள் மனம் போல மகிழ்ச்சினாலே உலகத்தினுடைய காரியங்களிலே நீங்கள் இணைந்து செயல்பட்டிருக்க முடியும். ஆனால் நீங்கள் ஏன் தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு மனமகிழ்ச்சியின் நாள், கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று நீங்கள் வந்ததற்கு முக்கிய ஒரு காரணம், நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஆகவே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே என் கண்கள் கண்டது. நான் உன்னை பெயரிட்டு அழைத்தேன், ஆகவேதான் நான் உங்களை மீட்டு ரட்சித்தேன். பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையானது உங்களுக்காகத்தான். பின்பற்றுகிறவர்கள் என்றால் மீட்கப்பட்டவர்கள் என்று பொருள். தேவனிடத்தில் இரக்கம் பெற்றவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவர் உங்களை தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். இதற்கு முன்பதாக நீங்கள் உலகத்தில் இருந்தபோது மனம் போன போனேன். எவர்கள் எதை சொல்லுகிறார்களோ, இவர்தான் அந்த மேதை, அவர்தான் இந்த மேதை என்றெல்லாம் சொல்லி அவர்கள் வழியிலே நடக்க வேண்டும் என்று நீங்கள் சென்றிருக்கலாம். சத்துரு உங்களுக்கு வழிகாட்டி இருக்கலாம். ஆகவே அவர்களுக்கு பின்பதாக நீங்கள் சென்று கொண்டிருந்தீர்கள். ஆனால் நான் இப்பொழுது என் மக்களாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று நம்புகிறீர்கள்? அவர்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், கடந்த காலங்கள் போகட்டும், இப்பொழுது நீங்கள் உங்களை நடத்துகிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை பின்பற்றுங்கள். அடுத்தபடியாய் ஒரு குறிப்பு சொல்லுகிறது. அதில் 2வது, பின்பற்றுங்கள் என்றவர். பின்பற்றுங்கள் என்று சொன்னாரே, அவர் யார்? சகலத்தையும் உண்டாக்கினவர். உன்னை தன் ஜீவனை கொடுத்து மீட்டவர். உன்னை சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆரோக்கியமாய் இருக்கத்தக்கதாக, நல்ல வழியிலே நடத்தக்கூடியத்தக்கதாக உன்னை அழைத்தவர். அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்தவர். நல்ல வழியை தெரிந்து வைத்து அதிலே உன்னை நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தோடு கூட
தன் ஜனங்களுக்காக வந்தவர். அவர் வழி நடத்துபவர். பிரைஸ் தி லார்ட். உனக்கு இனி யார்தான்? அவர்தான் உன்னை வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு ஒளியானவர். அந்த ஒளியிலே உன்னை சரியான வழியிலே, பாதுகாப்பான வழியிலே நடத்துகிறவர். மூன்றாவது குறிப்பு விதமாய் சொல்லுகிறது, இருள் என்று அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது. இருளிலே நடவாமல். இருள் எத்தனை பேர் பிடிக்கும்? இருள் எதை குறிக்கிறது? பயத்தை குறிக்கிறது, அடிமை நிலையை குறிக்கிறது, துக்கம், துயரம், வேதனை, சமாதானம் இல்லாதது, மகிழ்ச்சி, வாழ்க்கையை கசந்து போனதான நிலையை காட்டுகிறது இருள். இருளிலே நடவாமல். பயங்கள் நிறைந்தது, வியாதி நிறைந்தது. சங்கீத சொன்னமாய் கொடூரமான நிலையிலே சத்துரு செய்கிற எல்லாம் சிக்கி மனம் வெதும்பி ஏன் பிறந்தோம் என்கிறதான ஒரு கேள்வியிலே வாழக்கூடிய நிலையிலே இருக்கிற நிலைதான் இருள். பாவத்தை குறிக்கும். அடுத்து நான்காவது ஒரு குறிப்பு சொல்லுகிறது, ஆசீர்வாதத்தின் குறிப்பு, ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளி என்றால் என்ன? ஒளி என்று சொல்லாதபடிக்கு ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? இந்த உலகத்தில் வாழ்கிற போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சம் சமாதானம் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சம் சுகம் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஆகாரம் கிடைக்கும். நிரந்தரமா இல்லை. துக்கம் கொஞ்ச நேரம் போகும், மறுபடியும் திருப்பி வந்துடும். அது எதில் இருக்கும்? ஆவி, ஆத்துமா, சரீரம். இதில் ஏதாவது உள்ள வரும், மீதி ரெண்டு வேதனைப்பட்டு இருக்கும். வியாதி வந்துட்டு மருத்துவர்கிட்ட போறீங்க, ஒரு ஊசியோ மாத்திரையோ கொடுத்து சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் வலி போயிட்டு மறுபடியும் அந்த வியாதி என்ன பண்ணும்? தொடர்ந்து கொஞ்ச நாள் போட்டு மறுபடியும் திருப்பி வரும். நிரந்தரமானது அல்ல. இங்கே குறிப்பிடுகிற ஆவிக்குரிய அர்த்தமானது ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றால் உண்மையான மகிழ்ச்சி. வியாதி இருக்கட்டும், பிரச்சனைகள் இருக்கட்டும், எதிர்ப்பு இருக்கட்டும், தடைகள் இருக்கட்டும், போராட்டங்கள் இருக்கட்டும், வறுமைகள் கூட உன்னை நோக்கி வரட்டும், ஆனால் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. இங்கே சொல்லுகிற வார்த்தை உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சமாதானம், உண்மையான ஆசீர்வாதம். அநேகருக்கு சொத்து இருக்கும், ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? மிகுந்த பயமும் வேதனையும் இருக்கும். ஆனால் ஜீவ ஒளி என்கிற வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறது உண்மையான சந்தோஷம். உனக்குள் எல்லா காலத்திலும் இருக்கும். உண்மையான சமாதானம் உனக்குள்ளே இருக்கும். உண்மையான ஆசீர்வாதம் உனக்குள்ளே இருக்கும். இது எங்கே இருக்கும்? உன் ஆவியிலேயும் ஆத்துமத்திலேயும் சரீரத்திலேயும் அவை இருக்கும். அதுதான் ஜீவ ஒளி. இதற்கு மேலா இன்னொன்றும் இருக்கிறது. இந்த ஒளியிலே தேவனுடைய அதிகாரம் உனக்குள்ளே இருக்கும். உன்னை ஒருவரும் எதுவும் செய்ய முடியாது. ஜீவ ஒளியினுடைய ஆவிக்குரிய அர்த்தமானது தேவனுடைய அதிகாரத்தை பெற்று இருக்கிறபடினாலே உன்னை ஒன்றும் சேதம் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். அந்த அதிகாரம் என்ன? ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னது அப்படி ஆழமான ஒரு பொருள் ஆதியாகம புஸ்தகத்தில் காணப்பட முடியும். ஆதாமுக்கு சகல அதிகாரங்களுடன் கர்த்தர் கொடுத்திருந்தார். அவனுக்கு எதிராய் அவனை காட்டிலும் பலமானது வந்தால் கூட அதை அடக்குவான். அமைதியாயிரு. அவனை எதிர்த்து அழிக்க ஒருபோதும் எந்த வல்லமையும் இல்லை. அது சூரியனாயிருக்கட்டும், சந்திரனாயிருக்கட்டும், இயற்கையாயிருக்கட்டும், கேடுபாடு நிறைந்த வியாதிகளாயிருக்கட்டும், இல்லை, சகலத்தையும் ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை தேவன் கொடுத்திருந்தார்.
இந்த அதிகாரத்தை தந்திரமாய் வஞ்சித்து சத்துருவானம் பிடுங்கிக் கொண்டான். பிடுங்கிக் கொண்ட பொழுதுதான் அதை சிலுவையிலே சத்துருவின் தலையை நசுக்கி யார் பறித்து கொண்டானோ அவனுடைய தலையை சிலுவையிலே நசுக்கி அவன் அதிகாரத்தை பிடுங்கி இன்றைக்கு உனக்கு உன் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். நீ ஆண்டு கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராய் நின்று அழிக்க வேண்டும் என்று யார் எழும்பினாலும் அழிக்க முடியாது. சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தாவே என் காலங்கள் ஒரு கரத்தில் இருக்கிறது, நீர் அறியாமல் என்னை ஒருவர் என்ன செய்ய முடியாது. மேலாய் ஆண்டவர் சொல்லுகிறார், ரோமங்கள் கூட என்னை கேட்டுத்தான் விழணும். அத்தனை பெரிய அதிகாரத்தை தேவன் யாரிடத்திலே கொடுத்திருக்கிறார். சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு காரியம் வருகிறதா, அதிகாரத்தோட நீ அதை ஜெயிக்க முடியும். வறுமை நிலை வருகிறதா, ஆனாலும் அதை நீ ஜெயிக்க முடியும். அதிகாரத்தினாலே அதை அகற்ற முடியும். இத்தனை பெரிய வாக்குதத்தின் ஆசீர்வாதத்தை இந்த வசனத்திலே தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இதை பெற்றுக்கொள்வதற்கு, இதை அடைவதற்கு, உன் சொந்த தேசத்திற்கு செல்லுவதற்கு தேவன் ஆயத்தப்படுத்தினதான மகிழ்ச்சியான தேசத்துக்குள் நித்திய காலமாய் வாழ்வதற்கு தேவன் ஒரே ஒரு ஆலோசனை தான் கொடுத்தார். என்னை என்ன பண்ணு, பின்பற்று. ஒரே ஒரு சிறிய காரியம்தான். ரோட்ல உருளு, பெரலு, சரி எடுத்த வருத்திக்க எதுவுமே சொல்லல. நான் உலகத்திற்கு ஒளியாய் மீட்கப்பட்ட தம் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை, என்னை பின்பற்று. நீ இதை செய்கிற பொழுது ஆவியிலே, ஆத்துமத்திலே, சரீரத்திலே உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், உலகத்தில் வாழ்கிற உனக்கு வேண்டிய நல்ல ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு தருவேன். எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, யாரும் இல்லையே, நான் அனாதையா இருக்கிறேனே, உதவுவார் ஒருவரும் இல்லை என்று நீ ஏன் புலம்ப வேண்டும்? ஆகவே தான் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, என்னை பின்பற்று. சொல்லிட்டு அவர் போயிடல, காணாமல் போயிடல, மறைந்து கொள்ளவில்லை. உன்னோடவே அவர் வருகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஒரு பெரிய மகிழ்ச்சி. எதற்காக உன்னோடு கூட வருகிறார்? அவருக்குத்தான் தெரியும். உன்னை நல்ல வழியிலே பாதுகாப்பாய் நன்மைகள் கொடுக்கத்தக்கதாக அந்த வழியை நடத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் அறிந்தபடினாலே உன்னை நல்வழியிலே நடத்தி சமாதானத்தின் வழியிலே, மகிழ்ச்சியின் வழியிலே, ஆசீர்வாதத்தின் வழியிலே நடத்துவதற்காக அவர் உன்னோடு கூட வருகிறவராயிருக்கிறார். அவர் கைடர், வழிகாட்டி. அன்பான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே. எனக்கு தேவன் இந்த மாதத்தில் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதத்தை நன்றாய் உன் இருதயத்திலே பதிய வைத்துக்கொள். அவர் காண்பிக்கிற வழியிலே வருகிற பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்தார். பின்பற்றுங்கள் என்னை. அவளை விட்டு வெளியே போகவில்லை. அவர் என்றைக்கு எகிப்திலிருந்து மீட்டாரோ அன்றைய தினத்திலிருந்து அவர் அவர்களோடு கூட இருந்தார். நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வந்தார், நல் வழியை காண்பித்து வந்தார். கொடூரமான நிலவரம் தான், முன்பின் தெரியாதபடி சென்று பழக்கம் இல்லாத ஒரு இடம் தான். ஆனால் அந்த இடத்துல அவர்களை பத்திரமாய் நன்மைகள் குறையாதபடிக்கு தேவன் அவளை வழிநடத்தினார். பாருங்கள், இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகத்தில் கூட இந்த உலகமானது நம்மை சுற்றிலும்
கேடுபாடுகள் நிறைந்த சத்துருடைய கரங்களிலே இருக்கிறது. அவனுடைய பொல்லாத செய்கையின் மூலமாக பல வேதனைகளை நாம் அடைகிறோம். கொடூரமான முறையிலே நம் இருதயத்தை கசப்பாக்கத்தக்கதாய், சரீரத்தை கொடூரமாய் சிதைக்கத்தக்கதாக அவன் செய்வதற்கு காரணம் நம்மை அழிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை மகிழ்ச்சி அடையக்கூடாதபடிக்கு, சந்தோஷமாய் இருக்கக்கூடாதபடிக்கு, கலக்கத்திலேயும் பயத்திலேயும் அதிர்ச்சியிலேயும் வாழ வேண்டும் என்பதற்காக அழிவை நோக்கி நடத்துகிறவனாக அவன் இருக்கிறான். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், அவன் உங்களை எவ்விதமாய் நடத்துவான், ஆனால் என்னை பின்பற்றுங்கள், ஒரு சேதம் வராதபடி பாதுகாக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரங்கள். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை பார்த்துத்தான் சொல்லுகிறது, நீ கலக்கத்தோடு ஒன்றுமில்லாத வெறுமையாய் நிற்கிறனே என்று நினைக்காதே. உன் சரீரத்தில் பலன் இல்லாமல் இருக்கலாம், உன் இருதயத்தில் எப்பொழுதும் துக்கம் நிறைந்து இருக்கலாம். எப்பொழுது இவையெல்லாம் மாறும்? யோபு விதிமாச்சு, எப்பொழுது விடியும் என்று நான் எப்பொழுது உறங்கலாம் என்று நினைப்பேன், ஆனால் நானும் வேதனை. கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்று, அது போதும். பிரைஸ் தி லார்ட். என் கற்பனையை பின்பற்று, என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படி, என்னை நோக்கி பார், உனக்கு எல்லாம் தானாய் கிடைக்கும், உனக்கு எல்லாம் தானாய் வந்து சேரும். யார் அதை செய்வார்கள் என்று நீ யோசிக்காதே. காலம் அதனதன் வேலையை செய்யும். பிரைஸ் தி லார்ட். நாட்கள் உனக்காக கவலைப்படும். குருவி குறித்தவர் பேசினார். குருவி கவலைப்படுவதே இல்லை. நாளைய தினத்தை குறித்து கவலை இல்லை குருவிக்கு. வெயிலை குறித்தோ மழை குறித்தோ கவலை இல்லை. தண்ணீரை குறித்தோ கவலை இல்லை. வியாதியை குறித்தோ கவலை இல்லை. ஆனால் அவை பலமாய் சுகமாய் இருக்கிறது. காரணம் என்ன? உண்டாக்கினவர் அவளை அனுதினமும் போஷிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுமா? ஆகாயத்து பறவைகளையும் காற்றில் வளர்க்கிற மரஞ்செடி கொடிகளையும் கவனித்து பாருங்க. அவளை போஷிக்கிற நான் விசேஷமான என் பிள்ளைகளை மறந்து விடுவேனோ, போஷிக்காமல் விடுவேனோ? உனக்குரியது நிச்சயமாய் உனக்கு கிடைக்கும். ஒன்றே ஒன்றுதான், நீ தேவனால் மீட்கப்பட்டதான் அருமையான பிள்ளைகள். என் பிள்ளைகள் என்று உரிமையோடு கூட அவர் பேசினார். அதை நீ விசுவாசித்து அவர் பின்பதாக என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையிலே நீ தொடரும் பொழுது நிச்சயமாகவே ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், முடிவு பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நீங்க நினைப்பீங்க கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை நடத்தி மேன்மையாக வைக்க போகிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இது தேவரீக இது தேவனுடைய வார்த்தை உன்னிலே நிறைவேறத்தக்கதாய் தேவன் இந்த வார்த்தையை அவர் உனக்கு சொல்கிறார். நீ ஜீவ ஒளியை அடைந்திருப்பாய். என்னை நீ பின்பற்றுகிற பொழுது உண்மையாக தேவன் உன்னை விசேஷித்தவளாக உயர்த்துவார் என்பதை அறிந்து கொள். ஒருவேளை என்னை நீங்கள் கேட்கலாம், ஐயா பேசுகிற உங்களை ஆண்டவர் அவ்விதமாய் உன்னை நடத்திருக்கிறாரா? அவர் உங்களை எல்லாவற்றிலேயும் நடத்திருக்கிறாரா? அதனாலே நீங்கள் சந்தோஷமாய் இருக்கிறீர்களா? சமாதானமாய் இருக்கிறீர்களா? ஆரோக்கியமாய் இருக்கிறீர்களா? ஆவியிலேயும் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் உங்களுக்கு கலக்கம் இல்லையா? இவையெல்லாம் கலக்கத்தையும் நெருக்கத்தையும் வியாதியையும் போராட்டத்தையும் எல்லாவற்றையும் சத்துரு கொண்டு வந்தாலும் தேவனை பின்பற்றுகிற எனக்கு தேவன் எல்லாம் என்ற நாளிலேயும் கர்த்தர் எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் சாட்சியாய் சொல்ல முடியும்.
என் நாட்களில் நான் எவ்விதமாய் இருந்தேன், இப்பொழுது எவ்விதமாய் இருக்கிறேன். இந்த பகுதியில் வரும்போது எந்த நிலையிலே நான் வந்தேன் என்பதை ஒரு சிலர் நன்றாய் அறிவீர்கள். எல்லாம் இழந்தவனாகத்தான் இங்கே வந்தேன். எல்லாவற்றையும் உதறிவிட்டு தான் வந்தேன். என்னிடத்தில் இருந்தது என்ன தெரியுமா? ஒரு பழைய சைக்கிள். இங்க வந்து கர்த்தர் என்னை அழைத்த பொழுது, நான் அனுப்புகிற தேசத்துக்கு போ, ஒரு டாட்டமான ஜனங்கள் மத்தியிலே நான் உன்னை அனுப்புகிறேன், போ என்று அவர் சொன்னார். நான் அவரிடத்தில் ஒரு வார்த்தை மாத்திரம் பேசினேன். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் எல்லோரும் மிகப்பெரிய பெரிய ஊழியக்காரர்கள். முது பணியை செய்வதற்கு அவளோடு கூட சேர்ந்து நான் போவதற்கு விருப்பம் இல்லை. நான் போக மாட்டேன். நீர் முன்பதாக நான் எங்கு போக வேண்டும் அங்கு போவீர்களானாலும் அது பின்பதாக நான் வருவேன் என்று அன்றைக்கு பாலிவனாய் இருந்த பொழுது நான் கூறிய அந்த வார்த்தைகள் தான். அந்த நிலையில் தான் இங்கே வந்தேன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் என்னை நடத்தின ஆண்டவரை நினைத்து பார்த்தேன். உம்மை பின்பற்றின நான் எவ்விதமாய் என்னை மாற்றிருக்கிறேன். முன்பின் தெரியாத இடம், எனக்கு சொந்த பந்தம் ஒருவரும் இல்லை, என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லை, என்னை ஒரு மனுஷனாய் மதிக்கக்கூடிய கூட நிலையிலே யாரும் இல்லை. நான் வரும்போது ஏளனமாய்த்தான் பார்த்து சிரித்தார்கள். கீழ்த்தரமான வார்த்தை எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசினார்கள். என் நிலை அற்பமாகத்தான் காணப்படும். இந்த இடத்துல நிக்க வச்சுதான் ஒரு ஆராதனை தளத்தை கட்டும்படியாய் கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். கரங்களிலே ஒன்றும் இல்லை. எல்லாம் முடிந்து பின் பார்க்கிறேன், எப்படி இவையெல்லாம் நடந்தது. நான் எவரிடத்திலும் போய் நின்றதும் இல்லை. ஒன்றை மாத்திரம் நான் அறிந்திருந்தேன், அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து கொண்டே இருந்தேன். அவர் வழி பின்பற்றி கொண்டிருந்தேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறேன் நான். அதை நான் செய்த பொழுதுதான் கர்த்தர் என்னை அவ்விதமாகவே ஒரு பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வந்ததை நான் ஒரு பாடலாக அதை எழுதி வைத்து பாடிக்கொண்டிருந்தேன். இன்றைக்கு இந்த வயசுல என்ன ஒரு வாலிபனை போல அவர் நிறுத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு வாலிப வயதில் எவ்வளவு சத்தமா பாடினோ, எவ்வளவு பலமா பாடினோ, எவ்வளவு உற்சாகமாய் பாடினேனோ, அவரை பின்பற்றி வந்தபோது ஒன்றும் குறையாதபடி தேவனை நடத்திருக்கிறார். பாடுகள் வந்ததா, துக்கங்கள் வந்ததா, அவமானங்கள் வந்ததா, சரீரத்தில் பலவீனம் வந்ததா, ஒன்றும் இல்லாமல் வந்தேன் என்று சொன்னேன். வியாதிகளில் ஆண்டவர் என்னை எப்படி நடத்தினார் என்று. மரணத்துக்கு ஒப்பான வியாதி, மருத்துவர்களும் கைவிட்டார்கள். மருத்துவர்களுக்கு எனக்கு வந்திருக்கிற வியாதியை குறித்து அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் சத்துரு அவ்விதமான நெருக்கத்தையும் வியாதியையும் கொண்டு வந்து அழிக்க வேண்டும் என்பது திட்டம். தேவனுடைய பிள்ளையை, உனக்குள்ளே ஒரு வியாதி இருக்குமானால் கலங்காதீர். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவரை பின்பற்று, கற்பனையை கைக்கொள், கட்டளைக்கு கீழ்ப்படி, உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. மனவேதனையில் ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, சொந்தங்கள், பந்தங்கள், சுற்றங்கள், நண்பர்கள் மத்தியிலே எல்லாம் நெருங்கினதா இருந்தது. ஆனால் அவரை பின்பற்றின எனக்கு ஒன்றும் என் மனதையோ என்னுடைய சரீரத்தையோ என் ஆவியையோ கலக்கம் வர செய்யவில்லை. ஏனென்றால் நன்றாய் அவருக்கு தெரியும் நான் அவர் எவ்விதமாய் கண்டேன், அவர் எவ்விதமாய் எனக்கு இருந்தார் என்பதை நான் அறிந்தேன். இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் சாட்சியாய் இருக்கிறேன்.
எனக்கு நம்பிக்கை உண்டு. அவரை பின்பற்றுகிற நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு நான் சீரழிந்து போகவில்லை. என எல்லாவற்றிலேயும் அவ்வளவாய் நன்மையினாலே நடத்தி வருகிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்னை பின்பற்றி வா, ஜீவ ஒளியை அடைந்திருப்பார். உண்மையான சந்தோஷம், உண்மையான சமாதானம், ஆவியிலேயும் ஆத்துமத்திலேயும் சரீரத்திலேயும் அவை உனக்குரிதாய் இரக்கம். உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆகவே இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னதை நாம் பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம், உன்னை சகல நன்மைகளோடு பாதுகாப்போடு கூட தேவன் உன்னை நடத்துவார். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12-14 நம்ம வாசிப்போமாய். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாகும், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். அவர் உன்னை வழி நடத்தும். மேகத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர் நடத்துவார். அது மாத்திரமல்ல, 15ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்து அவள் தாகத்துக்கு கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினேன். அது மாத்திரமல்ல, அவள் கொடுப்பேன் என்ற தேசத்திலே அடுத்து சென்றவர் பிரவேசிங்கள் என்று சொன்னவர். இந்த வசனத்தை யோசித்து பாருங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட தேவனுடைய மக்கள், அவரால் மீட்கப்பட்டவர்கள் வந்த பொழுது அவள் ஒன்றை தான் அவள் செய்தார்கள். அது என்ன? 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் அவளை எவ்விதமாய் வழி நடத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமே ஆகில், இன்றைக்கு நம்மை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறவர் தான் இதை சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அவ்வளவாய் கண்ணும் கருத்துமாய் அவர்களை வழி நடத்தினார், பாதுகாத்தார். சத்துருடைய சகல வஞ்சகமான காரியங்களை அழிக்க நினைத்த ஒவ்வொன்றிலையும் அவர்களை விட்டுவிடாதபடிக்கு பாதுகாப்பாய் நடத்தினார். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்றவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்தான் சொல்லுவார், நான் உனக்கு சகாயம் செய்கிறவர், உன்னை நேர்த்தியாய் வழி நடத்துவேன், கலங்காதே. என்ன நடக்கப் போகிறதோ என்று புரியாதே, முன்பன் தெரியாத இடத்துல மாட்டிக்கொண்டேனே என்று நினைக்காதே, ஏன் எனக்கு இந்த சோதனை என்று நீ புலம்பாதே, துக்கத்தினாலே உன்னை வரித்துக் கொள்ளாதே. உன்னை நான் நேர்த்தியாய் பாதுகாப்பாய் சகல நன்மைகளோடு கூட வழி நடத்துவேன்.